கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, சத்தியமாக இந்த நாளில் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதத்தில் 8வது வசனம் 52:8, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியும் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான, பச்சை எதற்கு ஒப்பிடப்படுது? செழிப்புக்கு, ஆசீர்வாதத்திற்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த நாளில் உன் வாழ்க்கை செழிப்பு இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல் வனாந்தரத்தை போல உன் வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறணும், அல்லது உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்திலே நீ நாட்டப்பட்ட என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனாய் நீ காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் நானும், யார் எப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற, நானும் எனக்கு தெரியும், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான, அல்லேலூயா, செழிப்பான, அல்லேலூயா, ஒரு தோட்டத்தை போல நான் காணப்படுவேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில அந்த செழிப்பு இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நான் எனக்கு சொல்லுகிறத நான் திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுடா அப்படிங்கிறதுனால, என் அன்பு தேவ பிள்ளையே, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல, அந்த ஒலிவ மரம் அடுத்து சொல்றாரு, அவர் கிருபையே நான் நம்பி இருக்கிறேன். அவருடைய கிருபை என் அன்பு தேவ பிள்ளை யாரை சூழ்ந்து கொள்கிறது? எந்த மனுஷி தேவனுடைய ஆலயத்தை நாடுகிறார்களோ, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக போய் அமருகிறார்களோ, அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அது பச்சையான ஒலிவ மரம் மாத்திரமல்ல, அந்த ஒலிவ மரம் தனக்குள்ளாக கிருபை, தனக்குள்ளாக செழிப்பை, ஆசீர்வாதத்தை, அல்லது வாசனையை, அல்லது மருத்துவத்தை வைத்திருந்தாலும் அது தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு எல்லாமே இருக்கலாம். அதற்காக நீ ஆலயத்தை தேடாமல், தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல், தேவனுடைய சமூகத்திற்குள்ளே விடாமல், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளையே, கிருபை வராது, கிருபை கிடைக்காது. ஆல்ரெடி இது பச்சையான ஒலிவ மரம். அவர் சொல்ற, தாவீது சொல்ற, நான் பச்சையான ஒலிவ மரம், தேவனுடைய ஆலயத்தில் அப்படி இருக்கிறேன். ஆனாலும் அவர் கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன்னா தேவனுடைய ஆலயம் இயேசு கிறிஸ்துடைய திருச்சபை, தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட ஒரு இடம். அதற்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளையே, செழிப்பும் இல்லாமல் ஒரு வாசனை சொல்லுவாங்க, எங்க ஊர் சைடுலாம் ரொம்ப வாசனாவ அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அன்பு தேவ பிள்ளையே, எதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர். ஆனா நீ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டா, நீ செழிப்பானது மாத்திரம் இல்ல, வாசனை வீசக்கூடியதாய் மாறுவாய். வாசனை வீசக்கூடியதாய் இருந்தாலும் அதை நிலைத்திருக்கும்படியாக கிருபையே நாம் நம்பி இருப்பேன். தேவனுடைய கிருபையே நம்பி இருப்பேன். இப்பயாவது ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய ஆலயத்தை நான் தேடுவேன், உடைய ஆலயத்துக்குள்ளே போய் அமருவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நான் கடந்து போவேன். கிருபை என்னை நடத்தும். இந்த கிருபைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்துக்குள்ள கடந்து போவேன். அந்த கிருபை உங்களை சூழ்ந்து ஒரு செழிப்பாய் மாற்று. பயப்படாத. ராஜாவா இருந்து சொல்றாரு, நானும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உனக்கு இருக்கிற. ஆனாலும் நீயும் தேவனுடைய ஆலயத்தை தேடணும், செழிப்பாய் நீ மாறணும், ஒலிவ மரத்தை போல நீ மாறணும். அன்பு தேவ பிள்ளை, வாழ்க்கையில் ஆண்டவர் வாசனை வீசக்கூடிய ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்ற போகிறார். உன் மேல அந்த அபிஷேகம் வரப்போகிறது. உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார்.
நீ செழிப்பாய் மாறுவது மாத்திரமல்ல, நீ பயன்பட போகிறாய். கிருபை உன்னை சூழ்ந்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. கர்த்தருடைய கிருபை உன்னை பெரியவனாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரை நீ தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தாய். வனாந்தர